மனதை கவர்ந்த துளசிவேந்தனின் கவிதைகள். தோட்டத்தில் அமர்ந்து நானும் குட்டி மகளும் வீட்டை வரைவதென்று தீர்மானித்தோம். ஓடிப்போய் கிரையான்ஸ்களையும் 2 பென்சில்களையும் வெற்று தாள்களையும் எடுத்து வந்தாள். மும்முரமாய் வரையத் தொடங்கினோம். அரை மணி நேரத்தில் வரைந்து முடித்தேன் நான். அந்தி வரை வரைந்து கொண்டே இருந்தாள் அவள். 100 முறைக்கு மேல் கீட்டை பார்த்து பார்த்து ஒரு படியாய் வரைந்து முடித்தாள். கடைசியாய் வரைந்ததை கையில் திணித்துவிட்டு ஒரு பட்டாம்பூச்சி பின்னே ஓடி மறைந்தாள். நேரம் போகாத நான் 2 ஓவியங்களையும் ஒப்பீடு செய்யத் தொடங்கினேன். நான் மாடி வரைந்திருந்தேன், அவள் மாடியில் பூந்தொட்டிகள் இருந்தன. நான் சன்னல் வரைந்திருந்தேன், அவள் சன்னல் திறந்திருந்தது. நான் தாழ்வாரம் வரைந்திருந்தேன், அவள் தாழ்வாரத்தில் ஒரு புறா நின்றிருந்தது. நான் வெளியில் தொங்கும் கிளிக்கூண்டை வரைந்திருந்தேன், அவள் கூண்டில் இருந்த கிளி பறந்திருந்தது. நான் வாசல் வரைந்திருந்தேன், அவள் வாசலில் கோழி இறைகுத்தி இருந்தது. நான் வரவேற்பறையில் புத்தர் சிலையை வரைந்திருந்தேன், அவள் புத்தர் தலைமேலே மரம் ஒன்று இருந்தது. நான் கொட்டகையில் பசு வரைந்திருந்தேன், அவள் கொட்டகையில் கன்று பால் குடித்திருந்தது. நான் வாசல் மலர் ஒன்றை வரைந்திருந்தேன், அவள் மலரில் பட்டாம்பூச்சி தேன் எடுத்திருந்தது. நான் தோட்டம் வரைந்திருந்தேன், அவள் தோட்டத்தில் வெள்ளாட்டுக்குட்டி துள்ளி இருந்தது. நான் துளசி மாடம் வரைந்திருந்தேன், அவள் துளசி மாடத்தை என் மனைவி சுற்றிக் கொண்டிருந்தாள். நான் முற்றத்தை வரைந்திருந்தேன், அவள் பரனில் கிடக்கும் அப்பாவின் சாய்வு நாற்காலியை அங்கே நகர்த்தி இருந்தாள். நான் திண்ணை வரைந்திருந்தேன், அவள் திண்ணையில் ஓரமாய் அப்பா முடங்கி கிடந்தார். நான் சன்னலில் தொங்கும் அப்பாவின் கைத்தடியை வரைந்திருந்தேன், அவள் கைத்தடிக்கு பக்கத்தில் அப்பாவின் மூத்திர பையையும் ஒரு காலித்தட்டையும் கவிழ்த்திருந்தாள். நான் கவனித்ததை எல்லாம் வரைந்திருந்தேன், அவள் யாரும் கவனிக்காத அப்பாவின் தனிமையை வலிகுடைத்து கூசியிருந்தாள். இப்போது அவள் வரைந்திருக்கும் ஓவியத்தில் என்னை ஏக்கமாய் பார்க்கிறார் அப்பா. அருகில் இருக்கும் மூத்திரப்பைக்குள் சொத்துகின்றன என் கண்ணீர் துளிகள்.